நேரமாக திறந்து கிடந்த கதவு. உள்ளே சென்று பார்த்த அக்கம் பக்கத்தினருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. கழுத்தில் காயங்களோடு சடலமாக கிடந்த பெண். சடலத்தின் பக்கத்தில் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்த காதலர். ஒரே வீட்டில் ஒன்றாக வாழ்ந்து வந்த ஜோடி தற்கொலை செய்து கொண்டது ஏன்? நடந்தது என்ன? அதிகாலை நேரம். கிராம மக்கள் ஒரு சிலர் தங்களோட வீட்டு வாசல்ல கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ லலிதாங்கிற பொண்ணோட வீட்டு கதவு ரொம்ப நேரம் திறந்தே கிடந்திருக்கு. கதவை திறந்து போட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க லலிதாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க லலிதா கழுத்துல காயங்களோட பேச்சு மூச்சு இல்லாம உயிரிழந்து கிடந்திருக்காங்க. சடலத்துக்கு பக்கத்துல லலிதாவோட காதலன் நாராயணா தூக்குல பிணமா தொங்கி இருக்கார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் 2 பேரோட சடலங்களை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து உயிரிழந்தவங்க யாரு, இவங்க எப்படி உயிரிழந்தாங்கன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட கேட்டிருக்காங்க போலீஸ். அதுக்கடுத்து நாராயணா லலிதாவோட சொந்தக்காரங்க கிட்டையும் விசாரணையில இறங்கி இருக்காங்க. கர்நாடகா பெங்களூருவில் உள்ள ராஜகோபால் நகர் பகுதியைச் சேர்ந்த நாராயணா ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தார். மனைவியோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால நாராயணா மனைவியை பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு இருந்தார். இதுக்கிடையில நாராயணா தன்னோட கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்த லலிதாங்கிற பொண்ணோட பழகி இருக்கார். ஆரம்பத்துல நட்பா பேசி பழக ஆரம்பிச்ச 2 பேரும் போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு தங்களோட காதலை வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்காமலேயே இந்திரா பிரியதர்ஷினி நகர்ல உள்ள ஒரு வாடகை வீட்டுல ஒன்னா வசிக்க ஆரம்பிச்சாங்க. 2 பேரோட வாழ்க்கையும் அடுத்த கொஞ்ச நாட்கள் மட்டும் நல்லபடியா போயிட்டு இருந்திருக்கு. நாராயணா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் லலிதா செல்போனுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகியிருக்காங்க. எந்த நேரமும் வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ட்விட்டர்ல மூழ்கின லலிதா யார் கூடவோ அடிக்கடி சாட் பண்ணிட்டும் இருந்திருக்காங்க. கம்பெனியில இருந்து நாராயணா ஏதும் அவசரத்துக்கு போன் பண்ணா கூட லலிதா எடுக்க மாட்டாங்கன்னு கூறப்படுது. அதே மாதிரி அடிக்கடி லலிதாவோட போன் பிஸின்னு வந்திருக்கு. லலிதாவோட நடவடிக்கையை பார்த்து கோபமான நாராயணா, உனக்கு போன் பண்ணா ஒன்னு போனை எடுக்க மாட்டேங்கிற, அப்படி இல்லைன்னா போன் பிஸின்னு வருதுன்னு சொல்லி சண்டை போட்டு இருக்காரு. அதுக்கு லலிதா, நான் என்னோட அம்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா அத நம்பாத நாராயணா, நீ வேற யார் கூடவோ தொடர்புல இருக்க, அதான் உன்னோட போன் எந்த நேரமும் பிஸின்னு வருதுன்னு சொல்லி லலிதா கூட சண்டை போட்டு சர்ற மாதிரியா தாக்கி இருக்காரு. அப்ப லலிதா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் யார் கூடவும் பேசல, அதனால தேவையில்லாம என்ன சந்தேகப்பட்டு அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா லலிதாவோட கதறலை கேட்டு கொஞ்சம் கூட அவங்கள நம்பாத நாராயணா லலிதாவை போட்டு டெய்லி அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருந்திருக்கார். சம்பவத்தன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி இருக்காரு நாராயணா. அப்போ மறுபடியும் லலிதாவுக்கும் நாராயணாவுக்கும் இடையே சண்டை ஏற்பட்டு இருக்கு. நாராயணாவோட பேச்சை கேட்டு ஆத்திரமடைஞ்ச லலிதா இதுக்கப்புறமும் பொறுத்து போனா வேலைக்கு ஆகாதுன்னு அவரை தகாத வார்த்தைகளால பதிலுக்கு திட்டி இருக்காங்க. இதை கேட்டு கடும் கோபமான நாராயணா லலிதாவை போட்டு சர்ற மாதிரியா தாக்கி கழுத்தை நெரிச்சிருக்கார். அப்ப லலிதா மூச்சு திணறல் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. லலிதா உயிரிழந்ததை பார்த்து பதறி போன நாராயணா என்ன செய்யறதுன்னு தெரியாம அதே அறையில தூக்கு மாட்டி உயிரை மாச்சிக்கிட்டார். இந்த தகவலை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் 2 பேரோட சடலங்களையும் மீட்டு வழக்கு பதிவு பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க.